உங்கள் வாழ்க்கையில் எவ்விதமான தேவையாக இருந்தாலும் அல்லது பிரச்சனையாக இருந்தாலும் தேவனுடைய முன்னேற்பாட்டை அல்லது தேவனுடைய தீர்வை கண்டடைவதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே. சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலம் நிறைவேற்றியதன் வழியாக உங்களுக்காக தேவன் வைத்துள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் ஆவிக்குரியவை, சரீரப்பிரகாரமானவை, பொருள் சார்ந்தவை, இம்மைக்கானவை அல்லது மறுமைக்கானவை. அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அனைத்து முன்னேற்பாடுகளுக்கும் சிலுவையை தவிர வேறு எவ்வித அடிப்படையும் இல்லை. சிலுவையின் வழியாக மட்டுமே நீங்கள் தேவனிடத்தில் வந்து அவருடைய முன்னேற்பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது அங்கு நடந்தவற்றின் அடிப்படை தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தருணத்தில் தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட ஒரு பரிமாற்றம் நடந்தது. இது தேவனாலே நியமிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டதாகும். இவை அனைத்தும் ஏசாயா தீர்க்கதரிசியால் ஒரு முக்கிய வசனத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 அதிகாரம் 6வது வசனத்திலே, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். தேவன் நமக்காக கொடுக்க விரும்பும் அனைத்திற்கும் இதுவே முழுமையுமான மையமாக இருக்கிறது. இது முற்றிலும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. தேவனிடத்தில் கேட்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இதை நாம் தேவனிடத்தில் வற்புறுத்தி கேட்க முடியாது. ஆனால் அவருடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் இந்த பரிமாற்றத்தை நியமித்தார். இதை நான் மிகச் சுருக்கமாக சொல்கின்றேன். தேவன் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழப்பண்ணினார். அக்கிரமம் என்ற வார்த்தையை கலகம் என்றும் மொழிபெயர்க்கலாம். கலகம் என்று சொல்லப்படுகிற ஒட்டுமொத்த பாவத்தால் சபிக்கப்பட்ட ஆதாமின் சந்ததியினரின் கலகமும் தெய்வீக தீர்மானத்தின்படி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. அதுவே பரிமாற்றத்தின் எதிர்மறையான பக்கமாகும். இதன் நேர்மறையான பக்கம் என்னவென்றால், அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத கீழ்ப்படுதலுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்க செய்யப்பட்டுள்ளன. இதை இன்னும் எளிமையாக சொல்கிறேன். நாம் அவருடைய வேண்டிய தீமைகளை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தினார். அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும்படி செய்தார். நான் இதை இன்னும் சுருக்கமாக சொல்கின்றேன். நமக்கு நன்மையாக கிடைப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் தீமை வந்தது. இப்போது இதன் மீது நாம் எவ்வித உரிமையையும் பாராட்ட முடியாது. இது முற்றிலும் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மட்டுமே தொடங்குகின்றது. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவருடைய கிருபையும் இரக்கமும் இந்த பரிமாற்றத்தை நியமித்தது, இந்த ஏற்பாட்டையும் செய்துள்ளது. அக்கிரமம் என்ற வார்த்தையை கலகம் என்று மொழிபெயர்க்கலாம் என்று சொன்னேன். நான் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்தபோது கண்டறிந்தது என்னவென்றால், இந்த வார்த்தையானது நெருக்கமாக தொடர்புடைய 2 காரியங்களை குறிக்கின்றது. முதலில் கலகம், அதைத் தொடர்ந்து அந்த கலகத்தினால் வரும் அனைத்து தீமையான விளைவுகளும் நியாய தீர்ப்புகளும் ஆகும். இந்த சூழலில் இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய கலகத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தினார். நம்முடைய கலகத்தினால் நீதியின்படி நமக்கு வரவேண்டிய அனைத்து தீமையான விளைவுகளையும் அவர் சகித்து கொண்டார். நீங்கள் சிலுவையை எந்த கோணத்தில் பார்த்தாலும் தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட பரிமாற்றத்தின் இந்த உண்மையை நீங்கள் காணலாம். நமக்கு நன்மைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக தீமைகள் இயேசு கிறிஸ்து மேல் வந்தன. இந்த பரிமாற்றத்தின் சில அம்சங்களை மிக எளிய சொற்களில் சொல்கிறேன். நாம் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். நம்முடைய கலகத்தினால் வரவேண்டிய நியாய தீர்ப்பாகிய தண்டனையை அவர் சகித்து கொண்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். பின்னர் சரீர தளத்தில் நாம் சரீரத்தில் குணமடைவதற்காக இயேசு கிறிஸ்து காயப்பட்டார், சரீர பிரகாரமாக காயப்பட்டார். வேதாகமும் இந்த உண்மையை தொடர்ந்து வற்புறுத்துகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்திலே இவ்வாறு சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதுதான் அந்த பரிமாற்றம். நாம் சரீரத்தில் குணமடைவதற்காக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் காயங்களை சகித்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தமது சரீரத்தில் சகித்த பாடுகளின் மூலம் தங்களுக்கு சுகம் வழங்கப்பட்டிருக்கிறதை பல கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மீண்டும் வேத வசனம் சொல்கிறது, நாம் நீதிமான்களாகும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கவனியுங்கள், இது நம்முடைய சொந்த நீதி அல்ல, இது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. பின்னர் எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லப்படுகிறதாவது, தேவனுடைய கிருபினால் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை ருசி பார்த்தார். அந்த பரிமாற்றம் என்ன? நாம் அவருடைய நித்திய ஜீவனில் பங்கு கொள்வதற்காகவே அதை செய்தார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய தரித்திரத்தையும் சகித்து கொண்டார். அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். அவர் முற்றிலும் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். அவரிடத்தில் எதுவும் இல்லை. நாம் அவருடைய பெருக்கத்தில் பங்கு கொள்வதற்காக நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சிலுவையில் பிதாவாகிய தேவனால் நிராகரிக்கப்பட்டார். அவர் கூக்குரலிட்டார், ஆனால் பரலோகத்திலிருந்து பதில் வரவில்லை. அவர் உடைந்த உள்ளத்தோடு மரித்தார். அந்த உள்ளம் நிராகரிப்பினால் உடைந்தது. ஆனால் அவருடைய நிராகரிப்பினால் நாம் பிதாவாகிய தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலை பெற்றுக்கொண்டோம். எனவே இந்த உண்மை மீண்டும் மீண்டும் வெளிப்படுகிறது. நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் தீமைகள் வந்தன. இன்று என்னுடைய செய்தியில் மற்றொரு அம்சத்தை பற்றி பேசப் போகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் இதற்கு என்னை தெய்வீக சித்தத்தின்படி வழிநடத்தினார். நான் வாசித்த புஸ்தகத்திலோ அல்லது நான் கேட்ட பிரசங்கத்திலோ இதை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை ஒருபோதும் கண்டதில்லை. இருப்பினும் இதில் உள்ள சத்தியத்தை நாம் புரிந்து அதை செயல்படுத்தினால் அது நம்முடைய முழு வாழ்க்கையை பாதையை புரட்சிகரமாக மாற்றும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும். தனிநபர்கள் மற்றும் சமுதாயங்கள் ஆகிய இரண்டிலும் இந்த சத்தியம் ஏற்படுத்தும் தாக்கத்தை நானே நேரில் கண்டிருக்கிறேன். இன்றும் இந்த வாரத்தின் மீதமுள்ள நாட்களிலும் பேசப்போகின்ற இந்த பரிமாற்றத்தின் அம்சம் கலாத்தியர் 3 அதிகாரம் 13, 14 வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. அங்கே பவுல் இவ்வாறாக சொல்கிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், முன்பு பார்த்த மற்ற அம்சங்களைப் போலவே இந்த பரிமாற்றம் தெளிவாக இருக்கிறது. தீமை என்பது சாபமாக இருக்கிறது, நன்மை என்பது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாகும்படி சிலுவையிலே கிறிஸ்து சாபமானார். தேவன் நமக்காக செய்துள்ள இந்த முன்னேற்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்கள் ஆகிய இரண்டிலும் இருக்கிற தன்மையை நாம் புரிந்து கொள்வது அவசியமாகும். நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த முன்னேற்பாட்டை உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்கள் ஆகிய இரண்டும் வேதாகமத்தின் முக்கிய கருப்பொருளாக இருக்கிறது. ஆசீர்வதித்தல் அல்லது ஆசீர்வாதங்கள் என்ற வார்த்தைகள் வேதாகமத்தில் சுமார் 430 முறைகள் வருகின்றன. சாபம் என்ற வார்த்தை பல்வேறு விதங்களில் சுமார் 160 முறைகள் வருகின்றது. வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் வேதாகமம் இவ்விரண்டையும் குறித்து மிக அதிகமாக பேசுகிறது. இவை இரண்டுமே முற்றிலும் உண்மையானவை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த அளவிற்கு உண்மை என்றால், நாம் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு சாபமாக மாற வேண்டியிருந்தது. ஆசீர்வாதங்கள் உண்மையானவை, ஆனால் சாபங்கள் அப்படியில்லை என்று சிலர் நினைக்கின்றார்கள். அது தர்க்கத்திற்கு முரணானது. நாம் நினைத்து பார்க்கும் எந்த ஒரு எதிர் இணைகளும் ஒன்று உண்மையாக இருந்தால் மற்றொன்றும் உண்மையாகத்தான் இருக்கும். பகல் மற்றும் இரவு ஆகியவற்றைப் போல் பகல் உண்மையாக இருந்தால் இரவு உண்மையாகத்தான் இருக்கும். வெப்பம் மற்றும் குளிர்
வெப்பம் உண்மையாக இருந்தால் குளிரும் உண்மையாகத்தான் இருக்கும். நன்மை மற்றும் தீன்மை, நன்மை உண்மையாக இருந்தால் தீமையும் உண்மையாகத்தான் இருக்கும். பலம் மற்றும் பலவீனம், பலம் உண்மையாக இருந்தால் பலவீனமும் உண்மையாகத்தான் இருக்கும். நாம் ஒன்றை மட்டுமே கவனித்துவிட்டு மற்றொன்றை விட்டுவிட முடியாது. ஆசீர்வாதங்களும் சாபங்களும் அப்படித்தான் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் உண்மையானவை, சாபங்களும் உண்மையானவை.